அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. செம ப்ரோமோ. நிச்சயமாக நீங்கள் இந்த வாரத்தில் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா. இங்கே ஏற்கனவே என்னன்னாக்கா சீதாவோட கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படின்னு பயத்தில் கிடக்குறோம். அது மட்டும் இல்லை, அவன் பயங்கரமான கேடியாக இருக்கான். நம்ம அருண்கிறவன் அவன் என்ன பண்ண நினைக்கிறான், திருட்டுத்தனமாக கல்யாணத்தை முடிச்சுக்குருவான். அதில் கோர்த்து விட போகிறது மீனா. இது ஏன்னாக்கா திரும்பவும் அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சானா நான் அவனை ஜெயிச்சிடணுங்கிறதுக்கு. அப்போவும் அந்த ஈகோ, அந்த திமிரு, அதான் நானா நீயா போட்டியில் இப்போ தன்னோட காதல் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் முத்தை ஜெயிச்சு காட்டணும், முத்து இல்லாமல் நம்ம கல்யாணம் முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது. அதனால் ரெஜிஸ்டர் மேரேஜ்னு போகிறானே தவிர போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. அப்போ அதுலேருந்தே தெரியுது அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கிடையில் இந்த பூசாரி சாமி அது இதுன்னு போனாங்கள்ல நம்ம கிளைக்கதை, மனோஜும் இவங்களும் சேர்றதுக்காக வேண்டி அந்த பிள்ளை பாடுபடுது ரோஹிணி. ஆனால் 2 பேரையும் பிரிச்சு விடணுங்கிறதுக்காக பாடுபடுறாங்க நம்ம விஜயா. அதுக்கு 2 பேருக்குமே துணை யாருன்னா பார்வதி. இப்போ அங்கே போய் கேட்டபோது அந்த ஒரு மலையாள சாமியார் சொல்கிறாரு, மாந்திரிகர் சொல்கிறாரு, யமன் பாசக்கயிறை வச்சு ஒன்று வீட்டாண்ட நின்றுக்கிட்டு இருக்கும், கையில் பாசக்கயிறை வச்சுட்டு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அதே மாதிரி பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தத்தோட, அந்த காலத்தில் ரங்காராவுன்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல, ஒரே சத்தத்தோட சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு யமன் உருவத்தில். பாசக்கயிறை வச்சுக்கிட்டு நிற்கிறாராமா. உடனே நம்ம அம்மா விஜய் வந்துட்டு ஐயோ ஐயோ எம்மே தேடி வீட்டுக்கு வந்தாச்சு தேமே ஏங்க பாருங்கங்க என்னை பிடிச்சிட்டு போங்க வந்திருக்காங்கங்க அப்படின்னு கத்த. வீட்டில் உள்ள எல்லாருமே அரண்டு போய் பார்த்துட்டு பயந்து போயிருக்காங்க. இவர் என்னன்னா ஒன்று கத்திட்டு இருந்தேனே, டே என்னடா முத்து இது என்னடா அப்படின்னு கேட்டுட்டாரு. அவங்க அப்பா அவங்க அப்பா கேட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே பார்க்குது, என்ன முத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இந்த அம்மா விஜயா அம்மா என்ன செய்யுது, அப்படியே உத்து இவரை பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஏன்னு பார்க்குறாரு. அப்படியாக காமெடி கலாட்டா பண்ணிக்கிட்டு அழைகிறாங்க. இந்த சீரியலில் அப்பப்போ காமெடி, அப்பப்போ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் பற்றி அது இதுன்னு மாற்றி இப்படியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லாவே இந்த சீரியல் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம் சீதாவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது, எப்படி கலாட்டா கல்யாணம் ஆக போகுது, அருண் ஜெயிப்பாரா முத்து ஜெயிப்பாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.